மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் ஆடும் 11 பேர் கொண்ட அணியை ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இதில் T20 தொடர் சமனில் முடிந்தது. இதனை அடுத்து நடந்த டெஸ்ட் தொடரை இந்திய அணி கைப்பற்றியது. தற்போது 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து வருகிறது. இதில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. இரண்டாவது ஒருநாள் போட்டியில் கேப்டன் கோலி மற்றும் தோனியின் அதிரடியான ஆட்டத்தால் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்த நிலையில் நாளை மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி நடக்க இருக்கிறது. தொடரை வெல்லப்போகும் அணி எது என்று தீர்மானிக்கும் போட்டி என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளது. இந்த நிலையில் இந்த போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அந்த அணியின் நாதன் லயன் நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஆடம் சம்பா அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் முதுகுவலி காரணமாக ஜேசன் பெவன்ட்ரோப் அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் விவரம்: முதலாவதாக ஆரோன் ஃபின்ச், அலெக்ஸ் கேரி, உஸ்மன் கவாஜா, ஷான் மார்ஷ், பீட்டர் ஹான்ஸ்கோம்ப், மார்க் ஸ்டோனிஸ், கிளைன் மேக்ஸ்வெல், ரிச்சர்ட்சன், பீட்டர் சிட்டல், ஆடம் சம்பா, பில்லி ஸ்டோன்லேக் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.